Welcome to Math Talk 23. Today we are going to learn Unit 2 Numbers Exercise 2.9. First one, subtract. First question, 3445 minus 1348. ஸோ இந்த சப்ராக்ஷனில் எப்பயுமே மேலே உள்ள நம்பர் பிக்கர் நம்பராக இருக்கணும், கீழே உள்ள நம்பர் ஸ்மாலர் நம்பராக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3000, இந்த இடத்துல 1000 சம்திங். அப்போ இதை சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 8 minus 5 பண்ணக்கூடாது, எப்பயுமே மேலே நம்பர்லேருந்து தான் கீழே மைனஸ் பண்ணணும். ஸோ 5 minus 8 பாசிபிளா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பர்லேருந்து வாங்கணும். அப்போது இந்த நம்பர் வந்து பிஃபோர் நம்பர் என்னது 3 ஆகிடும், இது வந்து 15 ஆகிடும். இப்போ 8லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்போ நான் 7 ஃபிங்கர்ஸ் விட்டேன். இப்போ 7. நெக்ஸ்ட்டு 3 minus 4 பாசிபிளா இல்லை. ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து வாங்கணும். அப்போ இது பிஃபோர் நம்பர் என்னது 3 ஆகிடும், இது 13 ஆகிடும். இப்போது 4 இங்கே 3, இதோட பிஃபோர் நம்பர் 3 அப்படின்னா இதோட ஆன்சர்ஸ் வந்து 9ஆக தான் வரும். கவுண்ட் பண்ணி பாருங்கள். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 9 இருக்கா, கரெக்டாக 9 வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் 3 minus 3 0, 3 minus 2 3 minus 1 2. ஸோ 2095. Next question, 4965 minus 2446. அப்போ நம்பர்ஸை ரீட் அவுட் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ 5 minus 6 பாசிபிளாக கிடையாது. ஸோ இங்கேருந்து வாங்குகிறோம். அப்போ இது 5 ஆகிடும், இது 15. நான் சொல்லியிருக்கேன்ல, இதுலேருந்து இது பிஃபோர் நம்பராக இருந்துச்சுன்னா, ஸோ இது 6லேருந்து இது வந்து 5ஆக இருக்குது, அப்போ 15 அப்படி இருக்கிறப்போ இது 9 தான் வரும். செக் பண்ணி பாருங்கள். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 15 வந்துச்சு. அப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் விட்டேன் நான்? 9. 5 minus 4 1, 9 minus 4 5. அப்படியே ஃபிங்கர்ஸ்லாம் விடாமல் அப்படியே மைனஸ் பண்ண பழகணும். 4 minus 2 2. நெக்ஸ்ட்டு 0 minus 7 பாசிபிளா இல்லை. இப்போ 7 minus 0வா இருந்துச்சுன்னா அப்போ 7 எழுதிடலாம். இப்போ நம்பர்ஸ் ரீட் பண்ணுங்கள். 6000 அப்போ 1000 பிளேஸ் வேல்யூவில் இருக்குது. 500 அப்போ 100 பிளேஸ் வேல்யூ. 70 அப்போ 10s பிளேஸ் வேல்யூ. 0 அது 1s பிளேஸ் வேல்யூ. ஸோ 6570 minus 3397. அப்போ இங்கேருந்து ஒரு நம்பர் வாங்கினா 7ஓட பிஃபோர் நம்பர் 6, இது வந்து 10 ஆகிடும். ஸோ 7, 8, 9, 10. எவ்வளோ இருக்குது? 3. நெக்ஸ்ட் 6 minus 9 பாசிபிளா இல்லை. இப்போ இங்கேருந்து நம்பர் வாங்கணும். இது 4 ஆகிடும், இது 16 ஆகிடும். அப்போது 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. என் கையில் எவ்வளோ இருந்தது? 7. சில நேரம் வந்து அப்படியே சப்ராக்ட் பண்ணுவாங்க, நான் கவுண்ட் பண்ணுறேன். எப்படினாலும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 4 minus 3 1, 6 minus 3 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், 8953 minus 5964. ஸோ 3 minus 4 பாசிபிளா கிடையாது. அப்போ இங்கேருந்து வாங்கணும். அப்போ இதோட பிஃபோர் நம்பர் 4 ஆகிடும், இது 13. இப்போ நான் சொன்னேன்ல, இங்கே 4லேருந்து பிஃபோர் நம்பர் பாருங்கள் 3, அப்போது 13ஆக இருக்கிறப்போ 9 தான் வரும். கவுண்ட் பண்ணி பாருங்கள். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இருந்துச்சா? அப்போ 9 ஃபிங்கர்ஸ் இருக்குது. 4 minus 6 கிடையாது. அப்போ இங்கேருந்து நம்ம வாங்குகிறோம். இது 8, இது 14 ஆகிடுது. ஸோ 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. அப்போ எவ்வளோ இருக்குது என் கையில்? எவ்வளோ இருக்குது? 6 minus, ஸோ பிஃபோர் நம்பர் என்னது? 14. ஸோ 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 8. சாரி, 8. ஸோ நம்பர்ஸ் கிளியராக தெரியல. நீங்கள் இதுக்கு வந்து ஒரு பிளேஸ் வேல்யூ இங்கே வந்து கொடுத்துக்கணும், கேரிக்கலாம், பாரோயிங்க்கலாம். நெக்ஸ்ட் 8 minus 9 பாசிபிளா இல்லை. அப்போது இங்கேருந்து நம்ம வாங்கணும். அப்போ இது வந்து பிஃபோர் நம்பர் 7, இது வந்து 18. அப்போது 9 minus 18 என்னது? 9. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதோட பிஃபோர் நம்பர் 8ஆக இருந்ததுன்னா அப்போ வந்து 9 தான் வரும். 7 minus 5 2, 2989. So second question, B sum, find the difference between given numbers 4352 and 5020. ஸோ அப்போ இந்த பிக்கர் நம்பர் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1s, 10s, 100, 1000. ஸோ 4 டிஜிட்ஸ் இருக்கனால நம்ம 1000 வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து பாரோயிங்காக நம்ம வச்சுருக்கணும். அடிஷன்னா கேரியிங், மைனஸ்னா பாரோயிங்காக வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் ரைட் த பிக்கர் நம்பர் 5020.
minus 4352. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து கூட போகலாம். ஸோ மைனஸ் சப்ராக்ஷன். ஸோ 0 minus 2 பாசிபிளாக இல்லை. அப்போது நம்ம இங்கேருந்து வாங்கணும். இந்த நம்பர் 1 ஆகிடும், இந்த நம்பர் 10 ஆகிடும். ஸோ 10 minus 2 8. 1 minus 5 பாசிபிள் இல்லை. அப்போ பக்கத்தில் பாருங்கள் 0. அப்போ 0லேருந்து நம்ம வாங்க முடியாது. அப்போ எதுலேருந்து வாங்கணும்? 5 கிட்டேருந்து வாங்கணும். ஸோ 5 வந்து ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு கொடுக்குது. அப்போ இது 10 ஆகிடுது. 10 ஒரு நம்பர் இங்கே கொடுக்குது. இது இங்கே 11 ஆகிடுது. இது 9 ஆகிடுது. 10லேருந்து இங்கே ஒரு நம்பர் கொடுக்குது. இல்லை நம்ம 0 இருந்தால் டேரெக்டாக இங்கே 9 போட்டு இங்கே கூட நம்ம 11 போடலாம். இல்லைன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேருந்து இங்கே வரணும். அடுத்தது 11 minus 5 11. 5 6 6 7 8 9 10 11. இப்போ என் கையில் எவ்வளோ இருந்தது? 6 fingers. ஸோ 9 minus 3 6. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணோன்னே பிஃபோர் நம்பர் எழுதிடணும். அப்போ 4 minus 4 என்னது? 0. ஸோ த ஆன்சர் இஸ் 668. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1438 and 3370. இப்போ 3370 minus 1438. 0 minus 8 not possible. ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம வாங்கணும். ஃபஸ்ட்டு இதோட பிஃபோர் நம்பரை எழுதிடுங்க. இதோட 1 ஆட் பண்ணிடுங்க. 10. 10 minus 8 2. 6 minus 3 3. இப்போ 3 minus 4 பாசிபிள் இல்லை. ஸோ அப்போ இது 2 ஆகிடும். இது 13 என்ன சொல்லியிருக்கேன்? இது இந்த மாதிரி நம்பர் இருந்தால் இது 4க்கு பிஃபோர் 3 வருது. அப்போ 13னா இது வந்து 9 தான் வரும். நெக்ஸ்ட்டு 2 minus 1 1. இந்த மாதிரி சின்ன சின்ன இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2526 and 8431. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 8431. உங்களுக்கு கரெக்டாக 1000 பிளேஸ் வேல்யூ போட வரலைன்னா ரிவர்ஸ்லேருந்து போங்க. 1s place, 10s place, 100s place, 1000 place. மைனஸ். ஸோ 1 minus 6 பாசிபிள் இல்லை. ஃபஸ்ட் இந்த கேன்சல் பண்ணுறது தான் நம்மளுக்கு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இது 2 ஆகிடும், இது 11 ஆகிடும். அப்புறம் 6லேருந்து 7 8 9 10 11. எவ்வளோ இருக்கு நம்மகிட்ட? 5. நெக்ஸ்ட் 2 minus 2 0. நெக்ஸ்ட்டு வந்து 4 minus 5 பாசிபிள் இல்லை. அப்போ இதுலேருந்து வாங்குகிறோம். இது 7 ஆகிடும், இது 14. நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி நம்பர் இருந்தால் 5க்கு பிஃபோர் 4 அந்த மாதிரி 14 இருந்தால் அது 9 எழுதிடலாம். 7 minus 2 என்னது? 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் 3361 and 9000. இப்போ 9000 ஃபஸ்ட்டு எழுதிங்க. 9000 minus 3361. 0 minus 1 பாசிபிள் இல்லை. அப்போ இங்கேருந்து பார்க்கணும், அடுத்து இங்கேருந்து பார்க்கணும், இங்கேருந்து தான் வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு நம்பர் கொடுத்தா இது 8 ஆகிடும், இது 10 ஆகிடும். அப்புறம் இது கிட்ட கொடுக்குது. அப்போ இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். அப்புறம் இந்த நம்பர் கொடுக்குறப்போ இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும். அதுக்கு பதில் 9 9 10 கூட போடலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா போடலாம். 10 minus 1 9. 9 minus 6 3. 9 minus 3 6. 8 minus 3 5. So 5639. See some. Answer the following questions. The sum of two numbers is 7036. One number is 3168. Find the other number. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. The sum of two number is 5. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 5. One number is 2. What is the other number? நம்ம என்ன பண்ணுவோம்? 5 minus 2. அப்போ other number வந்து 5. 3. சாரி, அதர் நம்பர் 3. எப்படி 3 கிடச்சிது? இந்த 5லேருந்து இந்த 2 மைனஸ் பண்ணணும். அதே தான் த சம் ஆஃப் 2 நம்பர், ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 7036. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 3168. வாட் இஸ் த அதர் நம்பர்? அப்போ இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஒரு நம்பர் இங்கே 2 கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எப்படி இங்கே 3 கிடச்சிது? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ 1 நம்பர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் நம்பர் கேட்டிருக்கப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ 6 minus 8 பாசிபிள் இல்லை. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? இங்கேருந்து பாரோ பண்ணணும். இது 2 ஆகிடும், இது 16 ஆகிடும். ஸோ 8லேருந்து 9 10 11 12 13 14 15 16 8.
நெக்ஸ்ட் 2 மைனஸ் 6 பாசிபிளா இல்லை. அப்போ இதுலேருந்து நம்ம வாங்கணும். இங்கே ஆனால் 0 தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து வாங்கணும். அப்போ இது 6 ஆகிடும், இது ஃபஸ்ட்டு 10 ஆகிடும், அதுக்கப்புறம் இது ஒரு நம்பர் கொடுத்தோன்னே 9 ஆகிடும், இது 12 ஆகிடும். இப்போ 6 மைனஸ் 12 வந்து 12 மைனஸ் 6 வந்து நம்ம 6ன்னு எழுதிடலாம். ஏன்னா 6 இன்ட்டு 2 12. ஸோ 6 + 6 12. அதனால் மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து 6 தான் வரும். இந்த நெக்ஸ்ட் பிஃபோர் நம்பரு அந்த நம்பர்லாம் ஈஸியாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வாட்டியும் ஃபிங்கர்ஸ் விடுறது கஷ்டமாக இருக்கும். 6 + 6 12. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 6க்கு அப்புறம் 7 8 9 10 11 12 6. அடுத்தது 9 மைனஸ் 1 8. 6 மைனஸ் 3 3. So 3868. Second one, a man had rupees 9200 in the bank. So அவங்க வந்து பேங்க்ல போட்டிருக்காரு. He withdrewனா என்னது? withdraw பண்றது, எடுக்கிறது. So 2756 எடுத்துறாரு. So how much money did he have in the bank now? ஸோ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் படித்தாலும் அந்த பர்சனை நம்மளாக கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட 9200. ஸோ டோட்டல் அமௌண்ட் இன் த பேங்க். ஸோ 9200 இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ எடுத்துட்டோம்? அமௌண்ட் வித்ட்ரா. ஸோ 2756. நம்ம பேங்க்கில் 9000 போட்டோம். ஸோ இப்போ ரஃபாக பாருங்கள், 9000 போட்டோம், 2000 எடுத்தால் அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 7000. எப்படி பண்ணீங்க? ஈஸியாக மைனஸ் பண்ணிடுறீங்க. அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் போது என்ன பண்ணணும்? மைனஸ். ஸோ 0 மைனஸ் 6 பாசிபிளா? இல்லை. ஸோ இங்கேருந்து வாங்கணும், அங்கேயும் 0. ஸோ அப்போ இங்கேருந்து வாங்கணும். அப்போ இங்கே என்னது? 2 இருக்குது. அப்போ இது வந்து 1 ஆகிடும். இது 10 ஆகும். 10லேருந்து இது ஒரு நம்பர் கொடுக்குது. அப்போ இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிட்டா போதும். 10 மைனஸ் 6 4. 9 மைனஸ் 5 4. 1 மைனஸ் 7 நாட் பாசிபிள். அப்போ இதுலேருந்து வாங்கணும். இது 8, இது 11. ஸோ 7 8 9 10 11 4. 8 minus 2 6. 6444. Fourth question, create the life oriented problem for the details given below. So இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 1997 minus 1968. நம்ம வந்து இதுக்கு நம்ம word problem ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். என்ன எழுதலாம்? subtract 1968 from 1997. ஸோ அப்போ இதுதான் பிக்கர் நம்பர். ஃப்ரம்னு போட்டிருக்கா, இதுதான் ஃபஸ்ட்டு போடணும், இது நெக்ஸ்ட்டு போடணும். நெக்ஸ்ட் வந்து 2 பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பேக்கோட ப்ரைஸ் வேல்யூ 914, இது வந்து 823. ஸோ இதோட நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்? வாட் இஸ் த difference between what is the difference between the price of 2 bags? Next third one, 2 buildings இருக்கு. 153 feet, இது 108 feet. ஸோ இதுவும் அதே மாதிரியே எழுதலாம். வாட் இஸ் த difference between the height of 2 buildings? Fifth one, answer the following. ஸோ இது வந்து difference. 3 minus 1 2. 5 minus 0 5. ஸோ 3 minus 9 not possible. அப்போ இங்கே வாங்கணும் 1, இது வந்து 13 ஆகிடும். 9 10 11 12 13 4. 1 minus 1 0. Next one, 8 minus 6 possible. ஏன்னா இது மேலே பிக்கர் நம்பர், கீழே ஸ்மாலர் நம்பர். ஈஸி, எதுக்கு எடுத்தாலுமே borrow பண்ண முடியாது. மேலே ஸ்மாலர் நம்பர் இருந்தால் மட்டும்தான் borrow பண்ணணும். ஸோ 8 minus 6 2. பட் 2 minus 8 நாட் பாசிபிள். அப்போ இங்கேருந்து வாங்கணும். அப்போ இது 1 ஆகிடும், இது 12.
ஸோ 8க்கு அப்புறம் 9, 10, 11, 12, 4 இருக்குது. ஸோ I have to write 4. 1 minus 2 not possible. அப்போ இது 0 ஆகிடும், இது 11. நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே 2, இங்கே 1. இந்த ஒன்ஸ் பிளேஸை பாருங்கள், அப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல 11 அப்படின்னா பிஃபோர் நம்பராக இருக்குது. அப்போ இது வந்து 9 தான், பண்ணவே வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து 0. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் சம். 0 minus 0, 0. 3 minus 9 not possible. அப்போ இங்கேருந்து வாங்குகிறோம், இது 5 ஆகிடுது, இது 13 ஆகுது. 9க்கு அப்புறம் 10, 11, 12, 13, 4. So 5 minus 5, 0. 9 minus 1, 8. நெக்ஸ்ட் அவங்களே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 9 minus 6, 3. 8 minus 0, 8. 5 minus 8 பாசிபிள் இல்லை. அப்போ இங்கேருந்து நம்ம வாங்குகிறோம். எல்லாமே கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ இது 15 ஆகிடும். 8க்கு அப்புறம் 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ 7. 5 minus 5, 0. போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு 4 minus 4, 0. 5 minus 4, 1. 8 minus 6, 2. 9 minus 3, 6. ஏன்னா மேலே எல்லாமே பிக்கர் நம்பர். ஸோ நம்ம பண்ண தப்பாக நம்ம நினைக்கவே ஃபீல் பண்ண முடியாது. கரெக்டாக மேலே பிக்கர் நம்பராக இருந்தால் நம்ம அப்படியே டைரெக்டாகவே மைனஸ் பண்ணலாம். சும்மாவே இதுக்குலாம் பாரோலாம் பண்ண முடியாது. கீழே ஸ்மாலர் நம்பராக இருந்து மேலேயும் கீழே பிக்கர் நம்பராக இருந்து மேலே ஸ்மாலர் நம்பராக இருந்தால் மட்டும்தான் பாரோ பண்ண முடியும். இப்போ 9 minus 9, 0. இப்போ பாருங்கள் மேலே ஸ்மாலர் நம்பர், அப்போ நம்ம பாரோ பண்ணணும். அப்போ இது வந்து 7 ஆகிடும், 8, 7 ஆகிடும். இது 16. நான் என்ன சொல்லியிருக்கேன், 7க்கு பிஃபோர் நம்பர் 6, அப்படியே 16 இருந்ததுன்னா 9 எழுதிடணும். நெக்ஸ்ட் 7 minus 3, 4. 1 minus 1, 0. Next 6 minus 5, 1. 5 minus 2, 3. 4 minus 3, 1. 5 minus 1, 4. Next 3 minus 9, possible இல்லை. அப்போ இது 1, இது 13. 9க்கு அப்புறம் 10, 11, 10, 11, 12, 13, 4. 1 minus 9 possible இல்லை. அப்போ இங்கேருந்து வாங்குகிறோம், இது 1 ஆகிடும், இது 11 ஆகிடும். 9க்கு அப்புறம் 10, 11, 2. 1 minus 8 possible இல்லை. அப்போ இங்கேருந்து நம்ம வாங்குகிறோம், இது 8 ஆகிடும், இது 11 ஆகிடும். 8க்கு அப்புறம் 9, 10, 11, 3. 8 minus 3, 5. I hope you understood this exercise. Daily ஒரு subtraction ஒரு addition practice பண்ணிட்டே பாருங்க, ரொம்ப ஈஸியாகிடும். Okay, let's meet in the next video. Thank you all.